அம்மா ஒரு ஊரின் தெய்வம் அல்ல, ஒரு தலைமுறையின் தாய். மெதுவாக, உணர்ச்சியுடன் வாசிக்கவும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் தாயின் அதிசய கதை. திருச்சி மாவட்டத்தில் காவிரி நதிக்கரையோரம் அமைந்துள்ள ஒரு புனிதமான ஊர்தான் சமயபுரம். அந்த ஊரின் காவல் தெய்வமாகவும் கோடிக்கணக்கான மக்களின் குலதெய்வமாகவும் விளங்குபவள் அருள்மிகு மாரியம்மன். அம்மா வெறும் சிலை அல்ல, அவள் நடந்து பேசும் தெய்வம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அம்மன் தோன்றிய புராணம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசர் காலத்தில் ஒரு பெரிய அம்மன் சிலை நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலையை கோட்டைக்குள் கொண்டு போக முயன்றபோது அது நகர மறுத்ததாம். அன்றிரவு அரசருக்கு கனவில் அம்மன் தோன்றி, இந்த இடமே எனக்கு உரியது, இங்கே நான் மக்களை காக்கப் போகிறேன் என்று கூறினாள். அதன்பின் அந்த இடத்திலேயே ஆலயம் அமைக்கப்பட்டது. அதுவே இன்று நாம் வணங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவில். நோய்களை குணமாக்கும் சக்தி பண்டை காலத்தில் அந்த பகுதியில் சின்னம்மை, பெரியம்மை, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவியபோது மக்கள் மாரியம்மனை தொழுது வேண்டினர். அம்மா, எங்களை காப்பாற்று என்று கண்ணீருடன் வேண்டியவர்களின் நோய்கள் குணமானதாக வரலாறு சொல்கிறது. அதனால்தான் இன்று வரை மக்கள் மிளகாய் அர்ப்பணை, மஞ்சள் காப்பு, அக்னி சட்டி, முடிகாணிக்கை போன்ற நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள். மிளகாய் பிரசாதத்தின் மகிமை. சமயபுரம் அம்மனுக்கு மிளகாய் மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் ஒரு விவசாயி தனது வயலில் விளைந்த முதல் மிளகாயை அம்மனுக்கே அர்ப்பணித்தான். அந்த ஆண்டில் அவனது வாழ்க்கை முழுவதும் வளமாக மாறியது. அதிலிருந்து இன்று வரை மிளகாய் அர்ப்பணித்தால் துன்பம் விலகும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. தாயின் கருணை. ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஏழை தாய் தனது குழந்தை உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போது சமயபுரம் அம்மனை நினைத்து, என் பிள்ளையை காப்பாற்றினால் உன் கோவிலில் தண்ணீர் கூடம் சுமந்து வருவேன் என்று வேண்டினாள். மருத்துவர்கள் கைவிட்ட அந்த குழந்தை சில நாட்களில் அதிசயமாக குணமடைந்தது. அந்த தாய் வாக்கு கொடுத்தபடி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து குடம் சுமந்து அம்மனை வழிபட்டாள். அம்மன் பயமும் பாசமும். மாரியம்மன் கோபத்தில் வந்தால், நோயாக கருணையில் வந்தால், தாயாக அவள் தண்டிப்பவள் அல்ல, திருத்துபவள். அதனால் தான் மக்கள் சமயபுரம் தாய் சொன்னதை தவற விடமாட்டாள் என்று நம்புகிறார்கள். இன்று வரை தொடரும் நம்பிக்கை இன்றும். தேரோட்டம், பங்குனி உத்திர விழா ஆடி வெள்ளிதை அமாவாசை போன்ற நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் வந்து, அம்மா, என் கஷ்டத்தை நீதான் தீர்க்கணும் என்று உருக்கமாக வேண்டுகிறார்கள். அம்மனின் சந்நிதியில் நின்றால் மனம் அமைதியாகிறது, கண்ணீர் தானாக வருகிறது. அதுதான் சமயபுரம் மாரியம்மன் மகிமை. முடிவு. சமயபுரம் மாரியம்மன் ஒரு ஊரின் தெய்வம் அல்ல, ஒரு தலைமுறையின் தாய். நோயில் மருந்தாக, வறுமையில் நம்பிக்கையாக, துயரில் தாயாக நின்று காக்கும் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனுக்கு கோடி நமஸ்காரம்.